அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இன்றைய தலைப்பானது இஸ்லாம் கூறும் மத நல்லிணக்கம் எதுங்கிற தலைப்பு. இதை இன்ஷா அல்லாஹ் நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே முழுமையா பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது அவருக்கு. அப்படி இருக்கும்போது எதையும் கூட்டுறதுக்கோ நீக்கிறதுக்கோ நமக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ, எதை கொண்டு வந்தாங்களோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். நமக்கு எல்லாமே தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதையுமே பிற மத கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது இறைவனுக்கு மாறு செய்யற மாதிரி ஆயிடும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிவிட்டேன்னு சொல்லி அல்குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 3வது வசனத்தை தெளிவா சொல்லிட்டாங்களா. அதுவும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, வெள்ளை வெள்ளையர் என்ற நிலையில உங்களை இந்த மார்க்கத்துல உங்களை விட்டு சொல்றேன். இதுல இரவும் கூட பகல் போட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்லாகியத்தை சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ண நேர்மை அடைவான், இல்லைன்னு சொன்னா வழிகேட்டில் போயிடலாங்கிறது ஹதீஸ்லயே தெளிவா வருது. அதனால நம்ம எந்த விதமான கூட்டல் குறைச்சலும் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, சமீபத்துல கர்நாடக மாநிலத்துல சன்னப்பட்னாங்கிற ஒரு ஊர்ல ஒரு முஸ்லீம் செல்வந்தர், அவருக்கு செல்வம் அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த செல்வந்தர் ஒரு கோயிலுக்கு அவர் ஏதோ கனவு கண்டாரா, அந்த கனவுபடி ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி அவருக்கு கோயில் கட்டி அந்த ஊர்ல கொடுத்து அவர் மதத்தோட மத்தியில பாராட்டப்பட்டு வந்தது ஒரு செய்தி வந்தது. கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்து கோவிலை கட்டி கொடுத்த இஸ்லாமிய நபர். இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்காக இந்த கோவில் கட்டப்பட வேண்டும் என நெகிழ்ச்சி. அவரு செல்வத்தை எப்படி பயன்படுத்துங்கிறத அவருக்கு தெரியல. அதாவது எந்த அளவுக்கு அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட இதை அவரு செல்வத்தை எப்படி பயன்படுத்துங்கிறத அவருக்கு தெரியல. அதாவது எந்த அளவுக்கு நம்ம மற்ற பிரமதத்தினோட நம்ம எப்படி எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறத பத்தி அவர் குர்ஆன்ல இருந்தோ இல்லை ஹதீஸ்ல அவர் நிச்சயமா பார்க்கல. அவரை பிற மதத்துல பார்த்ததுனால அவருக்கு இந்த விவரங்கள் எதுவுமே அவருக்கு தெரியல. எந்த அளவுக்குன்னு பாருங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் தனது வாழ்நாளை எப்படி கழித்தான், கல்வியை எப்படி செயல்படுத்தினான், அவனுடைய பொருளை எங்கிருந்து சம்பாதித்தான், அதனை எப்படி செலவழித்தான், தன்னுடைய இளமையை எப்படி கழித்தான் என்று விசாரிக்கப்படாமல் மறுமை நாளில் அவனது பாதம் நகராதுன்னு சொல்றாங்க. இது திருமதியில 2344 அதிசயம் வருது. அதாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை எப்படி செலவு பண்ணணும்னு சொன்னா தனக்கே வச்சுக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லலை, பிற மதம்னு பார்க்க சொல்லலை. எல்லா மக்களையுமே ஒன்னாத்தான் பார்க்குது. எல்லாருமே ஆதமுடைய மக்கள் தான். அதனால அந்த ஊர்ல இந்த செயலை அவர் செஞ்சதுக்கு பதில் அவர் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா, அந்த ஊர்ல எவ்வளவுக்கோ பேர் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க, எவ்வளவோ பேர் கடல்ல இருப்பாங்க, எவ்வளவோ பேர் நோய் நொடியில இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எந்த வகையில உதவி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் செய்யணும். இப்ப கடன் பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு கடனை அடைச்சி அவங்கள அதுல விடுதலை பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு ஒன்றும் இல்லாம ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்து உதவணும். அதே மாதிரி ஒவ்வொரு அவங்க வீட்டுல சுகதுக்க நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கணும். அதாவது நல்லது கணக்கா இறைவனுக்கு இணை வைக்கிற செயலை தவிர மற்ற எல்லா வகையிலுமே அவங்களோட இணக்கமா இருக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்கும் போது நம்ம சாப்பிட்றதே முஸ்லீமுக்கு அழகுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அளவுல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அப்ப எவ்வளவு இணக்கமா இருக்கணுமோ அவ்வளவு இணக்கமா இருக்கணும். அவங்க அவங்க மார்க்கத்தை அவங்க செய்யறாங்களா, அதை நம்ம தடுக்கிறதுக்கு இல்லை. அது அவங்க மார்க் அவங்களுக்கு, நம்ம மார்க் நமக்கு. அப்ப நம்ம மார்க்கத்தை நம்ம அதுல இருந்து நமக்கு சிறு பிசகு பண்ணாலும் நம்ம இனவச்சமா ஆயிரும். இனவச்சமா ஆயிடுச்சுனால அப்ப நம்ம நரவாதி ஆயிரும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான், அதை இணை வைக்கிறத மட்டும் மன்னிக்க மாட்டேங்கிறான். அப்ப இணை வைக்கிறது என்னங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இறைவனுக்கு இணையா நீ பள்ளியாசலையும் போய் தொழுதுகிட்டு இங்கேயே கோயில் இருக்குன்னு சொன்னா, அப்ப நீங்களே 2 கடவுளா நீங்க அவர் ஏத்துக்கிறாரு அவரு. அப்ப அந்த மாதிரி ஏத்துக்கிட்டு இருக்கும்போது இறை வைப்புங்கிறது அங்கேயே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவர் அதை புரிஞ்சிக்கலன்னு சொன்னா எல்லா எம்மதமும் சம்மதங்கிற மாதிரியான இதை கொண்டு போனாரா என்னன்னு தெரிகிறது. மதம்ங்கிறது வேற, மார்க்கம் வேற. மதம் இல்லை நம்மளது மார்க்கம். நம்ம நேரான வழி. இந்த நேரான வழி எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தெளிவுபடுத்தப்பட்டாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுல அவர் எந்த மொழி, அவர் தெலுங்கா இருந்தா தெலுங்குல இருக்குது, எல்லா மொழியிலையுமே இன்னைக்கு வந்தாச்சு. குர்ஆன் வந்துருச்சு, ஹதீஸ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த சங்கடம் பட வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த 3 கோடியை வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கவங்க ஏழைகளுக்கு எவ்வளோ செஞ்சிருக்கலாம். அவரு எதுவுமே அவர் பண்ணாம வந்துட்டு அது செஞ்சிருக்கலாம், செஞ்சிருப்பாரு, அது இருந்தாலும் இருக்கலாம். ஆனா அவர் செய்ய வேண்டியது அது அவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி எதுவும் செய்யறதுக்கு அவருக்கு இதுவே கிடையாது. அதாவது ஒரு ஹதீஸ் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அண்டை வீட்டார் குறித்து என்னிடம் வானவர் ஜிப்ரீல் அவர்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், எங்கே அண்டை வீட்டாரை எனக்கு எனது சொத்தில் வாரிசாக்கி விடுவாரோ என நான் எண்ணினேன் என்று கூறியதை நான் கேட்டேன். அதாவது எந்த அளவுக்கு அவங்களுடைய இணக்கமா இருக்குன்னு சொன்னாக்கா, அண்ணன் தம்பியா மாமா மச்சலாத்தையும் பழகணும், அது எந்த மாற்றத்துக்குமே இடமில்லை. ஆனா இடையறிப்பு, அதாவது கடவுள் கொள்கைன்னு வரும்போது வந்துட்டு அவங்க மார்க்கு அவங்களுக்கு அதுல போயிட்டு நம்ம வந்து இது பண்ணா நம்ம வந்து அவங்கள குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த விதத்துக்கும் வெயிட் கிடையாது. அதுக்காக எனக்குங்கிற பேர்ல நீங்க வந்து இது மாதிரி செய்யறது வந்து பெரிய தவறான இது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து கர்நாடகத்துல மட்டும் இல்லை, நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் என்ன வாழுது. போன வாரத்தோட ஒரு நியூஸ்ல பார்த்தேன், இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஜமாத்துல இருந்தே சீர்வரிசை எடுத்துட்டு போய் கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. படத்தோட கொண்டு போய் அங்கே இது பண்றாங்க, கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு இதுக்கு வந்து செய்யறாங்க. ஊர் ஜனங்களே மொத்தமா போய் சேருதுங்க. இது என்ன கொடுமை இது? அதாவது அப்ப என்னதான் அவங்க புரிஞ்சிருக்காங்க? அவங்க இஸ்லாத்தை பத்தி முழுமையா புரியாத காரணத்தால இருக்கு. ஒழுங்கா எடுத்து படிக்கணுங்க. அவங்கவுங்க மொழியிலேயே வந்துருச்சு. அவங்கவுங்க மொழியில வந்திருக்கும் போது படிக்கிறதுக்கு என்ன இது? அதை ஒழுங்கா படிச்சுதாங்க. இன்னைக்கு தான் மவுத்து இருக்குது. மவுத்துக்கு அப்புறம் எங்க போவான்? யார் காப்பாற்றுவான்? யார் இது பண்ணுவா? அதை யோசிக்க வேண்டாமா? அதாவது அல்லாவுடைய பெரிய மறுமைக்கு போகணுங்கிற ஒரே நோக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது வந்துட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி கொடுத்த வழியை தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. அதை விட்டு போட்டுட்டு அந்த அவங்க எனக்கு வேணும், மதம் நல்லிருக்க வேணுங்கிற பேர்ல நீங்க இறைவனுக்கு இணைவைக்கிற வேலைகளை செஞ்சோம்னாக்க அதுக்கு யார் குழந்தையா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே குற்றவாளி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தண்டனையே அல்லாவுடைய தண்டனை காத்திருக்கிறது உணரணும். முதல்ல இந்த பாருங்க, குர்ஆன் வசனத்தை பாருங்க, எந்த அளவுக்கு தெளிவா அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. திருக்குறள்ல 114 அத்தியாயங்கள் இருக்குது. அதுல வந்து 109வது அத்தியாயமா குல்யாயுல் காபிருன்னு சொல்லி ஒரு அத்தியாயத்துடைய பேர் இருக்குது. அது வந்து பாருங்க, நபியே நீ சொல்வீராக, ஓரிரை நிராகரிப்பார்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். நான் வணங்குகிற ஒருவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல, அன்றியும் நீங்கள் வணங்குவதை நான் வணங்குபவனும் அல்ல. மேலும் நான் வணங்குகின்ற ஒருவனை நீங்களும் வணங்குபவர்கள் அல்ல. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். இந்த அளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கான். அதாவது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இணக்கமா இருக்கணுமோ அதே நேரத்துல எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இறை வழிபாட்டுல ஒதுங்கி இருக்கணும். அதை விட்டு போட்டுட்டு நமக்கு வந்துட்டு எல்லாரும் எம்மதம் சம்மதம் மாதிரி போய் கோயில்களுக்கு போய் இலக்கியத்துறது, அங்கே போய் தலையை கொடுக்கறது, சாமி கும்பிடுறது, கும்பத்துல வந்து இது பண்றது, அதெல்லாம் வந்துட்டு அது அவங்களுக்கு தான் சரி. நம்ம வந்து செஞ்சோம்னா நம்ம வந்து திரும்ப களிமா சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அதனால வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் தவிர்த்து முதல்ல அல்லாவும் அல்லாவுடைய தூதரை நமக்கு காட்டி தந்து வழிபடப்படியே நம்ம நடக்கணும். நடந்தாத்தே நமக்கு வெற்றி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். அதை விட்டு போட்டுட்டு தாண்டோடித்தனமா வந்துட்டு ஏதோ காசு இருக்குன்னு சொல்ற, காசு உங்களுக்கு கொடுத்து எதுக்காக கொடுத்துருக்காங்க? அல்ல அவனை வணக்க சொல்லித்தான் அவன் கொடுத்துருக்காங்க. வசனங்கள் வரும்போது வணக்கத்தை பத்தியும் சதகாவை பத்தியும் தான் தெளிவா சொல்லிட்டு வர தடுத்து வரும். அப்ப நீங்க தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. ஆள் பார்க்காதீங்க, இது முஸ்லீமே இந்து கிறிஸ்டின் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஏழ்மையா இருக்க யாரா இருந்தாலும் சரி, யாரையும் இந்த பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாவுடைய தூதரம் வந்து நமக்கு என்ன சொல்லி கற்பித்து கொடுத்தாங்களோ அதைத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டு போட்டு நம்ம தவறான வழியில நம்ம போனோம்னு சொன்னாக்க அது வந்துக்கிட்டு இங்க வேணா உங்களுக்கு வந்து பொருள் கிடைக்கலாம், பெரிய பேர் கிடைக்கலாம். ஆனா அது வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய குற்றமாய்ப்புது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஓரிரை கொள்கையில் நிலைத்திருக்க செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.